வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஊடகங்களில் பிரதான பேசுபொருளாக இருக்கக்கூடியது ஒரு முன்னாள் கடற்படை அதிகாரியினுடைய வாக்குமூலம். அந்த வாக்குமூலத்திலே குறிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய விடயம் திருகோணமலையில் இருக்கக்கூடிய சித்திரவதை முகாம் தொடர்பான பல தகவல்களை அவர் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சித்திரவதை முகாம் தொடர்பிலே 2015 ஆண்டு கால பகுதியிலே ஒரு சர்வதேச அமைப்பும் பல தகவல்களை திடுக்கிடக்கூடிய ஆதாரங்களை வழங்கியிருந்தார்கள். பலருடைய வாக்குமூலங்கள் சாட்சியங்களின் அடிப்படையில் பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார்கள். ஸ்ரீலங்காவினுடைய அரசும் அதனுடைய கடற்படையும் எவ்வளவு கொடூரமான மனங்களை கொண்டு மனிதர்களை சித்திரவதை செய்திருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அந்த சித்திரவதை முகாம் காணப்பட்டது. குறிப்பாக திருகோணமலையில் இருக்கக்கூடிய கோட்டாபாய முகாம் என்று சொல்லக்கூடிய அந்த முகாமில் இருக்கக்கூடிய 3 சித்திரவதை கூடங்கள், நிலக்கீழ் சுரங்கங்கள், இதன் கீழாக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாரிய அக்கிரமங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்தாடல்கள் இருந்து கொண்டிருந்தாலும் இதன் காலத்திற்கு காலம் பேசப்பட்டு அப்படியே கைவிடப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதி உயர் பதவிகளை வழங்குகிற அளவுக்கு அரசு தரப்பும் மிகச் சிறப்பாக தங்களுடைய காய் நகர்த்தல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வசந்த கர்நாகுட உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டவர். இவர் இன்று நாட்டினுடைய தேசிய வீரராக ஜனாதிபதியின் அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் காணப்படுகிறார் தற்போதைய அரசாங்கத்தில். கடந்த காலத்திலே தமிழ் அரசியல் தரப்புகள் பங்காளிகளாக இருந்து அவர்கள் கொண்டாடிய மிக நம்பிக்கை கொண்ட அரசியல் தரப்பாக கூறியிருக்கக்கூடிய மைத்ரி ரணில் கூட்டணி ஆட்சியின் போது அவருக்கு கடற்படையினுடைய அதி உயர் விருது, அதிலும் குறிப்பாக பாதுகாப்பு தரப்பு சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்ட அதி உயர் விருது அல்லது இதுவரை யாருக்குமே வழங்கப்படாத விருது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் என்று சொல்லக்கூடிய விருதினை அப்போதைய மைத்ரி ரணில் அரசாங்கம் தங்களுக்கு நல்லாட்சி அரசு என்று பெயர் சூட்டிக் கொண்ட அந்த அரசாங்கம் வழங்கியிருந்தது. இந்த நிலையிலே தான் இன்றைய நாளில் என்ன விடயம் இடம்பெற்றது பேசப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விரிவான விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அப்படி வருகிற போது திருகோணமலை கடற்படை தளத்தில் நிலத்தடி சிறைகளில் தனிநபர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசேடமான ஒரு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் முன்னாள் கடற்படை தளபதிகள் பலர் இதிலே வாக்குமூலம் வழங்கியிருப்பதாகவும் இந்த நிலையில் கேகாலையைச் சேர்ந்த சாந்த பண்டார காணாமல் போனவை தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலகேதென்ன கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் கூறியிருக்கக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் இந்த விடயம் மீளவும் தூசு தட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு மட்டத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்கள் தொடர்பாகவும் இதில் என்ன நடந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் நான் இன்றைய நாளில் உங்களோடு பேசப் போகிறேன். குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒருவருடைய வாக்குமூலம் இப்படி இருக்கிறது. அது சிறையல்ல, வதை முகாம். நிலத்திற்கு அடியிலே அது அமைந்துள்ளது. நான் உள்ளிட்ட எனது குழு மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அங்கு சென்றோம். அதற்குள் கொடிய விச பாம்புகள் இருந்தன, ஆயிரக்கணக்கான வவால்கள் இருந்தன. உள்ளே செல்ல முடியவில்லை. ஒரு வகையான வாயு வெளிவந்து கொண்டிருந்தது. எல்லோரும் இருப்பது ஒரு மலசல கூடம். அது வர்த்தமானிப்படுத்தப்பட்ட சிறையும் அல்ல. மனிதன் ஒருவனை தடுத்து வைக்க எந்த வகையிலும் பொருத்தமற்றது. தற்போது வெளிநாடு ஒன்றிலே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் அதிகாரி நிசாந்த டி சில்வா திருகோணமலை கன்சைட் அதாவது கோட்டாபாய அந்த வதை முகாம் தொடர்பாக கூறியிருக்கக்கூடிய விடயம்தான் இதாக இருக்கிறது. அதேபோல் ஐநாவினுடைய குழு ஒன்றும் 2015 ஆண்டு கால பகுதியிலும் 2019 ஆண்டு கால பகுதியிலும் இது தொடர்பாக பல்வேறு விஜயங்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக 2015 ஆண்டு கால பகுதியிலே அவர்கள் அந்த விஜயங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இது தொடர்பாகவும் நான் விரிவாக உங்களோடு பேச இருக்கிறேன். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகுட மற்றும் ரியல் அட்மிரல் KP தசாநாயக்க ஆகியோரின் துணையுடன் கடற்படையால் கன்சைட் வதை முகாம் இயக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்படையைச் சேர்ந்த லெப்டினன்ட் கமாண்டர்களான சம்பத் குணசிங்க ஹெட்டியாராட்சி தலைமையிலான குழுவால் கொழும்பில் கடத்தப்பட்ட 11 தமிழ் மாணவர்கள் கன்சைட் வதை முகாமில் தடுத்து வைத்து கொன்றமைக்கான ஆதாரம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை சர்வதேச மன்னிப்பு சபை கையில் எடுத்து இது தொடர்பாக விசாரணைகளையும் கருத்துக்களையும் சொன்ன பின்பதாக ஐநா நேரடியாக களமிறங்கியது. 2015 ஆண்டிலே ஐநாவினுடைய குழு ஒன்று திருகோணமலைக்கு விஜயம் செய்து அங்கே இருக்கக்கூடிய இந்த வதை முகாம் தொடர்பாக நேரடியாக சாட்சியங்களை பெற்றார்கள். நேரடியாக சென்று பார்வையிட்டார்கள். அவர்கள் உலகத்திற்கு பல உண்மைகளை சொன்னார்கள். அங்கு பலர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை சொன்னார்கள். அது மாத்திரமில்லாமல் அங்கிருக்கக்கூடிய சுவர்களில் சித்திரவதை செய்யப்பட்டவர்கள் தங்களுடைய இரத்தங்களால் எழுதியிருக்கக்கூடிய விடயங்களையும் உலகத்தினுடைய கண்களுக்கு அவர்கள் அம்பலப்படுத்தினார்கள். எவ்வளவு கொடூரமான மனநிலையில் இவர்கள் இருந்தார்கள். இலங்கையில் தமிழினத்திற்கு எதிராக இவர்கள் எப்படியெல்லாம் சித்திரவதைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இதற்கு மிகச்சிறந்த ஆதாரங்களாக இவை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்திலே இப்படி ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பும் அதனுடைய பாதுகாப்பு படைகளும் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த கொடுமைகள் என்பதற்கு மிக சிறந்த உதாரணங்களாக இவற்றை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். குறிப்பாக
கன்சைட் வதை முகாம் பொறுப்பு அதிகாரியாக இருந்திருக்கக்கூடிய சுமித் ரணசிங் அவர்கள் கோத்தாபாய ராஜபக்ச அவர்களுடன் தொடர்பில் இருந்ததான ஒரு விடயத்தை ITJP என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு உறுதிப்படுத்தியிருந்தது. இது தவிர கிழக்கு மாகாண கட்டளை அதிகாரியாக இருந்திருக்கக்கூடிய SMP வீரசேகர பிரதி கட்டளை அதிகாரியாக இருந்திருக்கக்கூடிய சிசிர ஜெயக்கொடி போன்றவர்களுடன் கோத்தாபாய ராஜபக்ச அவர்களும் கன்சைட் வதை முகாமுக்கு செல்வதற்கான அதிகாரம் படைத்தவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல திருமதி ஜஸ்மின் சுகாவினுடைய இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட், அதாவது சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம், இந்த விவகாரங்களை 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மிகப்பெரிய அளவிலே வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். இங்கு குறைந்தது 700 தமிழ் இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் கூட படகுகள் மூலமாக இங்கு கொண்டு வரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கொழும்பில் படத்திற்காக கடத்தி காணாமலாக்கப்பட்ட ரஜு நாகநாதன் என்கின்ற மாணவர் கன்சைட் முகாமில் தடுப்பில் இருந்தவாறு தன் தாயாரோடு பேசிய சந்தர்ப்பத்தில் பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அங்கு 18 முதல் 20 வயதுடைய பல இளைஞர் யுவதிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும், அங்கு கழிவறை எங்கும் இரத்தக்கரை பரவி இருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். 2015ஆம் ஆண்டின் பின்னர் கன்சைட் முகாம் தொடர்பாக மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய வசந்த கருணாகுட போன்ற யாருக்கும் எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு உயரிய பதவிகள் வழங்கப்பட்டது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே கண்ணீரோடும் கதறல்களோடும் தாய்மார்கள் அழுது தெரிகிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளை தொலைத்தவர்களாக, எங்கே எங்களுடைய உறவுகள் என்று சொல்லி. அவர்களுடைய குரல் எந்த அளவுக்கு யாருடைய காதுகளில் கேட்கிறது, இவர்களுக்கு இரக்கமே இல்லையா, மனங்களே இல்லையா என்றெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு அங்கு கடத்தப்பட்டவர்களும் காணாமலாக்கப்பட்டவர்களும் 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2012ஆம் ஆண்டு வரை திருகோணமலையில் இருக்கக்கூடிய இந்த கோட்டாபாய முகாமிலே வைத்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்கு உண்மை. இந்த விவகாரங்கள் வெளிப்பட்டிருக்கிறது. ஆக உண்மைகள் உறங்கப் போவதில் ஒரு நாள் வெளிப்படும் என்பார்கள். இப்போது இந்த அரசாங்க காலத்தில் இந்த விடயங்கள் வெளிப்படுகிறது. உண்மையாக அரசு நேர்மையாக செயற்படுகிறது என்று சொன்னால் இந்த விடயங்கள் தொடர்ச்சியான விசாரணைகள் நிகழ்த்தப்பட வேண்டும். இதனுடைய பிரதான சூத்திரதாரிகளாக சொல்லப்படக்கூடிய இந்த அட்டூழியங்களை தமிழ் மக்களுக்கு எதிராக மிக வரிகொண்டு செய்திருக்கக்கூடிய இந்த மனித வேட்டையாடி இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக எப்படியான நகர்வுகளை இந்த அரசு எடுக்கிறது என்பதிலே தான் இந்த அரசினுடைய உண்மையும் நீதியும் அதற்கான முகமும் இருக்கப் போகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். நாங்கள் தொடர்ந்து இந்த கோட்டாபாய முகாம் அல்லது அங்கே வதை முகாம் தொடர்பாக இருக்கக்கூடிய நிறைய விடயங்களை மர்மங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு ஒன்றாக இருக்கக்கூடிய ITJP என்று சொல்லக்கூடிய சர்வதேச உண்மைகள் மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளவிலே பல உண்மைகளை அறிக்கைகளை வெளியிட்டார்கள். ஆதாரபூர்வமாக அவர்களுடைய அறிக்கைகளின்படியாக 2008 தொடக்கம் 2014 வரை செயற்பட்டதாக சொல்லப்படக்கூடிய சித்திரவதை முகாம்களிலே இறுதி கால பகுதியிலே சரணடைந்த தமிழ் இளைஞர்கள் படைகளாலும் அதனுடைய ஒட்டுக்குழுக்களாலும் மிக கொடூரமான அளவிலே துடிதுடிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஆதாரங்களோடு அந்த அமைப்பு வெளியிட்டிருந்தது. கடற்படைக்கு என்று சொல்லி தனியான ஒரு புலனாய்வு பிரிவு இருக்கிறது, உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனுடைய ஒரு சிறப்பு பிரிவு தான் பிளாக் ஆப்ஸ் யூனிட் என்று சொல்லுவார்கள், அதாவது 2 நடவடிக்கைகளுக்கான பிரிவு. அந்த பிரிவு வசந்த கருணாகுட தலைமையிலே செயற்பட்டிருந்தது. இதிலே நவல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய HMPCK ஹெட்டியாராய்ச்சி, ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய RPS ரணசிங்க, அதே போல கிருஷாந்தசி விலகெதிர ஆகியோருடைய நேரடி வழிகாட்டுதல்களின் பெயரில் இந்த முகாமிலே சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ் இளைஞர்கள் அந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். மனங்களை ரணங்களாக்குகின்ற, மனங்களை உருக்குகின்ற, கேட்பவர்களுடைய காதுகளை தாண்டி கண்களால் கண்ணீர் வடிகின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சித்திரவதைகளை தமிழ் இளைஞர்களின் மீதும் யுவதிகளின் மீதும் குழந்தைகளின் மீதும் நிகழ்த்தியிருந்தார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு. குறிப்பாக திருகோணமலை மற்றும் வெலிசரை ஆகிய இடங்களிலே கடற்படையினுடைய சித்திரவதை முகாம் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திருகோணமலையில் இருக்கக்கூடிய இந்த சித்திரவதை முகாம் என்பது விசித்திரமானது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், திருகோணமலை தெரியும் உங்களுக்கு. திருகோணமலையில் இருக்கக்கூடிய கடற்படை தளம் என்பது அதற்காக திருகோணமலையுடைய பாதிகளவான நிலப்பகுதி வைத்திருக்கிறார்கள். அங்கே கப்பல் கட்டுவதற்கான துறை இருக்கிறது, இராணுவ தளங்களுக்கான துறை இருக்கிறது. இப்படியெல்லாம் இதனை வைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மலைக்காடுகளின் கீழே இருக்கக்கூடிய சுரங்கங்களிலே இந்த சித்திரவதை முகாம்களை அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள், கைப்பற்றப்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு தொகை இளைஞர்கள் அங்கே மிகப்பெரிய அளவிலே கன்சைட் என்று சொல்லக்கூடிய கோதா முகாம்களிலே RPS ரணசிங் அவர்களுடைய தலைமையிலே இந்த சித்திரவதைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு நிகழ்த்தப்படக்கூடாத
முடியாது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அவ்வளவு கொடூரமான சித்திரவதைகளையும் இந்த முகாமிலே வைத்து செய்திருக்கிறார்கள். இப்போது இந்த உண்மைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் ஆரம்பத்திலும் சொல்லப்பட்டது. எங்களுக்கு என்று சம்பந்தம் இல்லாதவர்கள், ஐநாவினுடைய பிரதிநிதிகள், அவர்கள் எல்லாம் இந்த நீதிகளை கோரினார்கள். எங்களுக்காக என்று சொல்லி எங்களுடைய வாக்குகளில் வந்தவர்கள் அந்த அரசனுடைய காலப்பகுதியில் அவர்களுடைய சகாக்களாக தங்களுடைய சுய சலுகைகளுக்காக சொந்த தேவைகளுக்காக பேசிக் கொண்டிருந்தார்கள். வீடுகளை விட்டு வெளியேற மாட்டோம், வீடுகளில் இடம் வேண்டும், வாகன பெர்மிட் வேண்டும், பார் பெர்மிட் வேண்டும், எங்களுக்கு சில ஒதுக்கீடுகள் வேண்டும், இப்படியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். உலகம் கண்ணீர் சிந்துகின்ற, இதயங்களை வெடிக்கின்ற மிக கேவலமான மிக கொடூரமான நகர்வுகளிலே சிக்கியிருந்த காலப்பகுதியில் தமிழ் தலைமைகள் இப்படித்தான் இருந்தார்கள். இதனை நாங்கள் மறந்துவிடப் போவதில்லை. உண்மையாக தமிழர்களுக்கான நீதியை யார் கோருகிறார்கள் என்று கேட்கிற போது மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்படுகிறது. நாங்கள் தெரிவு செய்த அரசியல்வாதிகள் அந்த அளவுக்கு எங்களுக்கு செய்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கோட்டாபாயவினுடைய கட்டளைப்படியே இந்த முகாம் இடம்பெற்றதாகவும் அங்கு கோட்டாபாய ராஜபக்ச அடிக்கடி வந்து போனதாகவும் ITJP அமைப்பினுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பற்றி சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அங்கு அடைத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டவர்கள், அதேபோல இந்த ராணுவ முகாமிலே பணியாற்றி இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள், இவர்கள் வழங்கிய வாக்குமூலங்களை ஆதாரமாக காட்டி ITJP தன்னுடைய அறிக்கைகளை சொல்லி இருக்கிறது. கன்சைட் முகாம், இந்த கன்சைட் வதை முகாம்கள் 1, 2, 3 என்று சொல்லி 3 சித்திரவதை கூடங்களை கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2005 தொடக்கம் 2012 ஆண்டு வரையான 7 வருட கால பகுதியில் தமிழ் இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் அங்கே சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கன்சைட் 1 என்ற அந்த சித்திரவதை கூடத்திலே 75 தொடக்கம் 100 வரையானவர்கள் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். கன்சைட் 2 என்ற கூடத்திலே 60 பேர் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். 3வது சித்திரவதை முகாமில் எத்தனை பேரை வைத்திருந்தார்கள் என்பதனை அடையாளப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அந்த அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. குற்றம் சாட்டுபவர்களும் ஆதாரங்களும் மிகப்பெரிய அளவிலே அதற்கு பொருத்தமாக இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வாரத்தில் 4 தடவைகள் இவர்கள் சித்திரவதைக்காக அழைக்கப்படுவதாக அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு இளைஞரை ஒரு வாரத்திலே 4 தடவைகள் சித்திரவதைகளுக்காக அழைப்பார்களாம். அதேபோல சிறுவர்கள் பெண்கள் எல்லோருமே பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாகவும் கைகள் கட்டப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு, கைகளும் கண்களும் கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு அங்கே மிகப்பெரிய அளவிலே மிக கொடூரமான அளவிலே அவர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. யுத்த காலத்தில் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணையை புலம்பெயர் அமைப்புகள் மிகப்பெரிய அளவிலே கோரியிருந்தார்கள். சர்வதேச நாடுகள் விசாரணை செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் சர்வதேச மன்னிப்பு சபை கடற்படையால் கடத்தப்பட்ட அந்த 11 இளைஞர்கள் தொடர்பாக மிகப்பெரிய விசாரணைகளை மிகப்பெரிய அதிர்வுகளையும் ஏற்படுத்திய நிலையிலே தான் ஐநாவினுடைய குழு இங்கே வந்தது என்ற விடயத்தை நான் சொல்லிக் கொள்ளலாம். அவர்கள் 2015ஆம் ஆண்டு இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் விசாரணைகளை மேற்கொண்டார்கள், ஆதாரங்களை வெளிப்படுத்தினார்கள். இவையெல்லாம் கண்முன்னே நடந்த விடயங்களாக இருக்கிறது. ஆனால் நீதி என்பது மறைக்கப்படுகிறது. காலங்காலமாக நீதி இப்படித்தானே இருக்கிறது. ஆக இந்த நீதி வேண்டும் என்பதிலே நாங்கள் மாற்றுக் கருத்துக்கள் இல்லை. நீதியை பெற வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இந்த நீதியை பெற்றுக் கொடுப்பது யார் என்ற கேள்விகள் மிக நீண்ட நாட்களாக இருந்தபோது இப்போது ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த செயற்பாடுகள் முற்றுப்பெற வேண்டுமாக இருந்தால் தண்டனைகள் நோக்கி செல்லப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் கொடூரமாக நிகழ்த்தப்பட்ட இந்த அநீதிகளுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டவர்களாக இப்போது தமிழ் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். வெளிப்படுகின்ற உண்மைகள் மறைக்கப்படாமல் தொடர்ந்து கிண்டப்பட வேண்டும். இதன் மூலமாக பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதுவே தமிழ் மக்களுடைய இப்போதைய எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் RPS ரணசிங்க ஒரு காலகட்டத்திலே இதனை ஒத்துக்கொள்கிறார். இப்படியாக நடந்தது இருந்தது என்று சொல்லி இருட்டறையினுடைய இரும்பு கூட்டிலே இளைஞர்கள் எப்படியெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டார்கள், எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பது அங்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டது. இந்த நிலையிலே தான் நாங்கள் இவ்வளவு விடயங்களை சர்வதேச நாடுகள் அதனுடைய அமைப்புகள் எல்லாம் சொல்லுகிற போது இப்படியெல்லாம் திருகோணமலையில் நிகழ்ந்தது, இனப்படுகொலை நிகழ்ந்தது, இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், இந்த அறிக்கைகள் எல்லாம் சொல்லப்பட்ட காலப்பகுதியிலே தான் தமிழர்களுடைய அரசியல் பிரதிநிதிகளாக தங்களை வெளிப்படுத்துகின்றவர்கள் இலங்கையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இனப்படுகொலைக்கு ஆதாரம் போதாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக தமிழ் மக்கள் தெரிவு செய்த அரசியல்வாதிகளுடைய சீத்துவம் இப்படித்தான் இருக்கிறது. தமிழ் மக்களுக்காக அவர்கள் பேசவில்லை, தமிழ் மக்களுக்கான நீதியை கூறவில்லை, இது தொடர்பாக எந்த விதமான நகர்த்துகளை மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த காலப்பகுதியிலே அரசினுடைய பங்காளியாக இருந்தவர்கள், அரசினுடைய செல்லப்பிள்ளைகளாக இருந்தவர்கள், அரசு வழிநடத்தியவர்கள்,
ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இந்த நாட்டில் இருந்தபோது நாட்டினுடைய நிழல் பிரதமராக சுமந்திரன் இருந்தார். ஆனால் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதியை கோரினார்களா? சர்வதேசத்தின் கவனத்திற்கு இதனை கொண்டு சென்றார்களா? இந்த விடயங்கள் எல்லாம் வெளிப்பட்ட காலப்பகுதி மௌனமாக இருந்தார்கள். தங்களுடைய வீடுகளுக்காகவும் பார் பெர்மிட்டுக்காகவும் கார் பெர்மிட்டுக்காகவும் அடிபடிப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இன்று யுத்தம் நிறைவுற்று 16 ஆண்டுகள் கிடக்கிறது. குண்டு சத்தங்களும் துப்பாக்கி வேட்டுகளும் தீர்ந்து போய்விட்டது. ஆனால் தங்களுடைய பிள்ளைகளை தொலைத்து காணாமல் ஆக்கிவிட்டு வீதிகளிலே ஒப்பாரி விடுகின்ற அந்த தாய்மார்களுடைய கதறல் மட்டும் ஓய்ந்து போகவில்லை. இதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பது யார்? நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.